எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கௌஷிக் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். அதே மாதிரி ஜி டீம் எல்லாருக்குமே. இது கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன எப்படின்றது கூட தெரியாது. எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது எங்க அண்ணன் சரவணன். அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையும் தைரியத்தில் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல போனா எங்க அண்ணன் சமுத்திரகனி என்ன போய் பார்த்து பேசும்போது என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எப்படா வரணும், இது கேட்ட கேள்வி இது மட்டும்தான். இதுதான். அதே மாதிரி சிவரா மேடம், கிருஷ்ணராஜ் சார் எல்லாருமே அவங்க கொடுத்த கோஆபரேஷன்ன்றது கண்டிப்பா எனக்கு அவங்க மற்ற என்கிட்ட வந்துட்டு அவ்வளவுதான். அது டே நைட் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் டீம் உண்மையிலேயே அவங்கள பாராட்டணுன்றதுல அவங்க இல்லைன்னா இந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு இது இல்லை. டைரக்ஷன் டீம், கேமராமேன் சார் டீம், கோ ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் சொல்ல போனா மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸும் இதுக்கு இப்போ இருக்கிற போஸ்ட் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு எல்லாருமே. இதெல்லாம் விட இப்ப உங்களோட ஆதரவு தான் இந்த இதுக்கு ரொம்ப முக்கியம் தேவை. அதனால நீங்க எல்லாம் இருந்து இது சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் மேலும் வளர்த்தோன்னு தான் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. நன்றி, வணக்கம். சினிமாவையும் எங்களை போன்ற வளர்ந்து வரும் கலைஞர்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் Zee5 டீம். அவங்க செலக்ட் பண்ற கண்டென்ட் எல்லாமே சமீப காலமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக தீயா இருக்குது. நல்ல டீம், மிஸ்டர் கௌசிக் சார் அண்ட் டீம், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய பில்லர்ஸ் எங்கள் சமுத்திரகனி சார், ஸ்வேதா மேடம், ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். கனி சார் வந்து உண்மையிலே எப்படி பேசுவோம் அதே மாதிரி தான் இந்த படத்தில் நார்மலாகவே சொல்லுவார், ஏப்பா ஒழுங்கா வேலையை பாருங்கடா, ஏன்டா பிறகுறீங்க அப்படின்வாரு. அதே மாதிரி தான் படத்துலையும் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. குழந்தைகளையும் அவருடைய வாழ்க்கையும் மனநிலையும் கொண்டு எப்பொழுதும் நம்மளிடம் சேர்க்கக்கூடிய, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு ஆள் நம்ம கனி சார். அவர் இந்த படத்தில் நடித்தது, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது, வெப் சீரிஸில் நடித்தது இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், பட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஜீல தான் வருது. ஸோ சாருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் புஷ்பா புகழ், ராஜ் திரண்டாசு தம்பி அண்ட் பிரேம் அக்யூஸ்டர் நடித்த ரெண்டு பேரும் ரொம்ப அத்தன்டிக்காக நடிச்சிருந்தாங்க. போலீஸார் நடிச்சிருந்த விசாகன் மற்றும் சுந்தரபாண்டியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீம் நவீன் அண்ட் டீம், மியூசிக் டைரக்டர் விபின், கேமராமேன் கே அண்ட் மோகன், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேலை அப்படி பார்த்தாங்க எல்லாரும். ப்ரொடியூசர் அஜய் அண்ட் உறுதுணையாக இருந்த தம்பி சரவணன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்த இன்னொரு சரவணன், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புலிப்பாண்டி, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சதீஷ் மேனேஜர் பால்காரனா ஃபர்ஸ்ட் ஷாட்ல நடிச்சிருந்தாரு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெரிய நடிகனாக வர வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலே எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரே பயங்கரமான ரீச் ஆயிருந்துச்சு. Zee5 தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட தேர்ட் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சட்டம் நீதி, செகண்ட் வேடுவன், தேர்ட் வந்து தடயம். தேங்க்யூ கௌஷிக் சார் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு சமுத்திரகனி சாருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய, எனக்கு வந்து பயங்கர பிளெஸ்ஸிங் பார்க்குறேன் நான். பிகாஸ் நிறைய படங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சாரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுறோன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஷூட்லாம் முடிச்சு எனக்கு வந்து எபிசோட்ஸ்லாம் வந்து உடனே பார்த்தப்போ எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டெக்னீஷியன்ஸு எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ரோலில் வந்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஐ தேங்க் எவ்ரிபடி. எங்கள் டைரக்டரு, எங்கள் ப்ரொடியூசர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு இது சூப்பர் டீம், இது நல்ல டீம் இது. ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் நவீன் அண்ணா, அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அண்ட் கனி சார், மேம் சார், எல்லாரும் கூட ஒர்க் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணது முகன் சார் இல்லை. அவர் தான் எனக்கு டே நைட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 வரையும் கூட எடிட்டிங்லாம் முடிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் நவீன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கோம். எல்லாம் பார்த்து சொன்னேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் தெரியாது. I'll speak in English. It's been 4 years I'm waiting to debut in Tamil after Pushpa, but yeah, not happened. And I really want to thank you to Zee5 people for introducing me to Tamil industry with a very very important and very scope character. And thank you Ajay sir for choosing me. Naveen, thank you so much. Okay, yeah. For the first time I think I got a call when I was shooting in Hyderabad. I heard Samudrakani sir name.
So I just asked him who is lead. So Samudrakani sir. I was like immediately 90% I said okay in my inside. The same reception I got from Samudrakani sir. On day one we met, sir. You don't know how much comfort I feel after meeting you. I mean, that warm hug gave me, like the entire schedule. I felt very comfortable. Thank you so much for that. And yeah, my team, direction team, Naveen and Vishwa and other team members, thank you so much, brother. You guys really made me, like even from Telugu industry, I didn't feel, I'm from Hyderabad. And yeah, we've been music director. You have done fantastic job, man. I really loved it. I don't know, even I'm performing in the in the last episode. I was there, but still I'm almost cried. Like you did fantastic job. Thank you so much. Yeah, and my co-artists, and apart from Kani sir, Shivda madam, and Prem. I forgot some names. I'm really sorry, but everybody supported it. Very nice to me, and everybody very caring to me. Thank you so much. I love to work. Looking forward to in Tamil soon. Thank you so much. Love you guys. Love you so much. அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரோ கேட்கும்போது தான் கொஞ்சம் பக்கம் இருக்கு. தடயம் முதல் தடவையா தமிழ்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா சரவணன்னா எங்க போயிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து சென்னையில வந்த போது எனக்கு நவீன் சார் ஒரு 2.5 hours நரேட் பண்ணாங்க. நான் கேட்டேன் என்னைக்கு சார் எடுக்கிறீங்க? ப்ரோ மேம் நெக்ஸ்ட் வீக். நாங்க ஐ தாட் எல்லாரும் சொல்ற மாதிரி சரி அப்படியே போய்டுன்னு நினைச்சேன். கரெக்டா கால் வந்தது. உண்மையா சொன்னா முதல் தடவையா இவ்வளவு சீக்கிரமா ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு இந்த என்டையர் டீம் தான். ஐ மஸ்ட் சே யாரோட பேரு மென்ஷன் பண்ணல, பட் தென் நவீன் சார், கே சார், எல்லாருமே என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, நல்ல வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஐ எம் சோ ஹாப்பி. ஏன்னா இவ்வளவு நல்ல ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோர் ஓவர் கனி சார் கூட கருடன்ல பண்ணிருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் லைக் wanting to work with him again. ரமேஷ் சார் சொன்ன மாதிரி கனி சார் ஒவ்வொரு இதுல வரும்போதோ அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரோ அப்படியே தான் பேசியிருக்காரு. நான் கேட்டேன் சார் எப்படி சார் எப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட மறுபடியும் ஒர்க் பண்றதுல. பேர் எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணல, பட் ஸ்டில் ஃபீலிங் சோ ஹாப்பி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீரீஸ். கௌஷிக், ஐ ஷுட் மென்ஷன் யுவர் நேம். அண்ட் தென் சார் சாரி ஸ்பெஷலா பேர் யாரோட மென்ஷன் பண்ணல, ஐம் ரியலி சாரி. பட் தென் தேங்க்யூ சோ மச் ப்ரொடியூசர் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ஸ்பெஷலா எப்பவுமே எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு சீரீஸ்லயும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த Z5 டீம் மெயினாக கௌசிக் சார் ஸ்கிரிப்ட் சொன்ன பிறந்து கான்ஃபிடென்ட் கொடுத்து நல்லா ஒர்க் பண்ண வச்சார். அப்புறம் Z5 டீம் டோட்டலாகவே கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும். நேற்று நைட்டு ரிலீஸ் வரைக்குமே பண்ணாங்க. அப்புறம் கனி சார் இந்த கேரக்டர் சார்கிட்ட சொல்லும் போதுலேருந்தே அவரு ஒரு சரி பேச வரல சரி அவர் அந்த லைவாகவே அந்த கேரக்டர் பண்ணும்போது இன்னும் எலிவேட் ஆச்சு அந்த கேரக்டரோட இது. நாங்கள் பிளான் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். கே சார், கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அஜய் சார் ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே பேச முடியல. ரொம்ப தேங்க்ஸ். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பித்து படக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் சொகுசாகவே தெலுங்கு போனதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ 11 மணிக்கு தான் போவோம். அப்புறம் அவர் 4 மணிக்கு போயிடுவார், நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி இருந்து திடீர்னு ஆரம்பித்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போய் இறங்கினா நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் விடுவாங்க. என்னடா நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக அப்படியே பார்ப்பாங்க. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆனால் அவங்க செய்கிறது தான் செய்வாங்க. ஒரு ஒரு அழகான ஒரு பயணம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையை தம்பி கௌஷிக் எனக்கு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னார். சொன்னோன்னே இதை சொல்லணும் தம்பி, அதிகாரம் வந்து ஒரு எளியவனை எப்படியெல்லாம் காயப்படுத்துது. அந்த எளியவன் திரும்பிக்கிட்டானா என்ன ஆகும்? அவன் அதிகாரத்தை ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பாவி மக்களை தான் காலி பண்ணுவான். அதுதான் நடந்தது.
ரொம்ப விஷயத்த சொல்லி முடிச்சோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குண்ணே, அதில் நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்லுவோம், வா எப்போ, அடுத்த வாரமே ஆரம்பிப்போம். சரி ஆரம்பிச்சிருவோம் வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தம்பி இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக இந்த நொடி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா வருவார். அவனுடைய டீம் சொல்லணும், வாங்கடா வாங்கடா, எப்போ தெரியுறது வெளியே, எல்லாம் வாங்க. அவனுடைய டீம் வந்து வா எல்லாம் வாங்க மேலே வந்து நில்லுங்க. இவங்க தான் மொத்தத்தையும் தூக்கிட்டு ஓடினவங்க. அதாவது இங்கேருந்து செங்கல்பட்டு கிட்ட இங்கேருந்து கிளம்பி போகணும்னாலே நான்லாம் சிட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இவங்க அங்கே கேட்டால் அங்கே அந்த வில்லேஜ்லேயே ஒரு வீடை, அந்த வீட்டில் இருந்தவனை கிளப்பி போய் சொந்தக்காரன் வீட்டில் தங்குடான்ட்டு இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஆமாம், கேட்டா சரி அங்கே போனோம்னா இங்கே ஏதாவது குடிக்க தண்ணி லோக்கலில் இருக்க கிணத்துல தண்ணி இருந்தால் எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே இருக்குண்ணே, நம்ம வீட்டில் இருக்கு, எங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க போக சொல்லிட்டு இவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து, சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாட்டி போனால் அவங்க கேட்டுருவாங்க, அப்புறம் எத்தனை கால் ஷீட்டு, எப்போ இருந்து வரீங்க, எவ்வளோ பணம் தந்தீங்க, இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அற்புதமான மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாட்டி கூட வந்து அழகாக நடிச்சுட்டு போச்சு. அவ்வளோ சந்தோஷமா அது கை கொடுத்து நடிச்சு அவ்வளோ அழகாக பண்ணாங்க. தம்பிங்களா தேங்க்ஸ்டா, நல்லா வருவீங்கடா, வாங்கடா. அப்புறம் கே சார், நம்ம தம்பி மோகன் அற்புதமாக, அதாவது எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம். நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து வந்தவன், நிறைய வேகமாக வேலை பார்த்தவன். இதெல்லாம் தாண்டி இப்போது அவங்க 2 பேர் பண்ண ஒர்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் தம்பி அஜய், அப்பாவோட எனக்கு நல்ல பழக்கம். இவரை இப்போ தான் நான் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா கை காட்டுவோம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்டுக்கு கூடவே நிற்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் எல்லாமுமாக இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கிடந்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி உழைச்ச ஒரு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, உன்னுடைய உழைப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது ஆரம்பம் தான், இன்னும் பல உச்சங்களை தொடுவீங்க. என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி கேரக்டர்ஸ் நடிச்சதுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராஜ் அண்ட் பிரேம் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ராஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னமோ ஒன்று இருந்தது. அவனை பார்க்கும்போதெல்லாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன், கட்டி பிடிச்சிப்பேன், அவனோட நிறையா பேசுவேன். அவனுக்குள்ளே வேற ஒன்று இருக்குது. அந்த உயரம், வெகு உயரத்தில் போய் அவன் அதை தொடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ராஜ். சிவதா மேம், இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்த நோக்கி நடந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள எவ்வளோ திறன் இருக்குது அப்படின்றத நான் வந்து கருடன்லையும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய கதவுகள் உங்களுக்கு திறக்கும், நல்ல நல்ல கதைகள் கிடைக்கும். ரொம்ப நல்லா நீங்கள் ஆசைப்பட்ட படைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் நடித்த ஒவ்வொரு அதிகாரிகள், எங்கள் அண்ணன் மூணா ரமேஷ் அண்ணன், அதான் சொன்ன விசாரணையில் பின்னாடியே நின்று இப்போ வரும்போதே திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து தளம், பெரிய பெரிய தளம் எங்கள் அண்ணனுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி கௌஷிக், ஜி நெட்வொர்க், ஏதோ அது என் சொந்த கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே. அது இல்லவே இல்லைன்றதை தான் இப்போ சொல்லணும். ஏன்னா இவன் அண்ணன் சொல்கிறதுனாலேயே நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்னமோ ஜி இவர் போய் சொன்னால் ஜியில் கேட்டுக்கிறாங்க, நான் சொன்னால் மட்டும்தான் கேட்க மாட்டாங்க. என்னன்னா இந்த நட்பு இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே நான் அவன்கிட்ட கேட்டதில்லை. நான் என் படத்துக்கே போய் நின்னதில்லை. திருமாணிக்கம்னு ஒரு படம், அது ஒரே ஒரு போஸ்டர் பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட நந்தா கேட்குறாரு, சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் எடுத்து வைங்க, முதல்ல ஒரு ட்ரெய்லர் வைங்க பார்க்கட்டும், அப்புறம் அதற்கான கட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, அவங்க பார்க்கட்டும். ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் பார்த்துட்டு அவங்களா கூப்பிட்டு கேட்டு அவங்களா அந்த படத்தை பார்த்து அவங்களா வாங்கிக்கிட்டாங்க. அதுதான். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்கோம், பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த துறை வேற இது வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் இல்லைடா. அது ரொம்ப அந்த அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நட்பு தொடரும். இது காலத்துக்கு இருக்கும். ஏன்னா கௌஷிக் இப்போதான் சிக்கு வந்தார்.
கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. குட்டி பையன்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுடைய உழைப்புக்கு தான் இந்த உயரம் கிடைச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய உயரம் இருக்கு. கௌஷிக், வாழ்த்துக்கள். என் தம்பி அப்படின்னு சொல்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லாய்ட், இப்பதான் உங்க பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். தேங்க்யூ. வாங்க வாங்க, நிறைய நல்லது செய்யுங்க. நிறைய இயக்கங்களோடு தாக்கங்களோடு நிறைய படைப்புகள் இங்க இருக்கு, எடுத்துக்கங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. தடயம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு. எடுக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது ரொம்ப அழுத்தம், ஒரு சில படைப்பு தான் அழுத்தம், விசாரணை பண்ணும்போது அப்படிதான் அழுத்துச்சு. அந்த மாதிரி உளவியலாவே அழுத்தின ஒரு படைப்பு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய ஆசைகளும் துணைகளும் எங்களுக்கு வேணும்.